மகிழுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். மகிழுடன் அவரை ஆராதிப்போம், மங்கள கீதங்கள் முழங்கிடுவோம். அவரே தேவன் என்றறிவோம், அவரே நம்மை படைத்தாரே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. நாம் அவர் மேய்ச்சலி நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். நாம் அவர் மேய்ச்சலி நாடுகளாம், நாமே அவரது பெருமக்களாம். துதிப்புகளோடு நுழைந்திடுவோம், தூய அவரது வாசல்களில். ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவோம். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், தேவனின் நன்மைகள் சாற்றிடுவோம். தேவனின் கிருபை உண்மையுமே, தலைமுறை தலைமுறை நீடிக்குமே. ஆண்டவரின் திருச்சந்நிதியில் ஆனந்தமுடனே பாடுவோமே. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னரவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிட, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று தந்தையாகிய கடவுளின் மகிமைக்காக எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் வியாழன் அற்புத குழந்தை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நாம் அனைவரும் வேண்டி கேட்கும் எல்லா வரங்களையும் அற்புத குழந்தை இயேசு அவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதத்தால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நற்கருணையை தகுந்த உள்ளத்தோடு உட்கொள்ளுகிறவர்கள் நற்கருணையாகவே மாறுகிறார்கள் என்று புனித அகுஸ்தீனார் கூறுகின்றார். ஆகவே இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கு கொள்ள தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக. பூவுலகில் நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா, ஏகசுதனாய் ஜெனித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய சர்வேஸ்வரா, சர்வேஸ்வரனின் செம்மறியே, பிதாவின் சோதரே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே பரிசுத்தர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேஸ்வரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. மகத்துவமிக்க இறைவா, இயேசுவின் புனிதமிக்க திருப்பெயரை வணங்கும் எங்கள் மீது உமது அருளக்கத்தை பொழிந்தருளும். இவ்வாறு நாங்கள் இத்திருப்பெயரின் இனிமை உலக வாழ்வை துய்த்து நந்தபின் இவ்வுலக வாழ்வில் முடிவற்ற பேரின்பத்தை எங்கள் தாயகமாம் வான்வீட்டில் பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டுவிட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தக் கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். சிசேரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டிடும் வல்லமை தானே. வாழ்வு தரும் வார்த்தை தானே, வழிகாட்டிடும் வல்லமை தானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க, விரும்பாத மனங்கள் விழிநீரை சுமக்கும் வாழ்வு தரும் வார்த்தை அவரே. வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம், வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். இறை வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று
என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறை வார்த்தை கேட்டு உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை உறவை பேணும் உணர்ந்தோம் என்றார். உண்மை சொல்லும் உந்தன் வார்த்தை உறவை பேணும் உணர்ந்தோம் என்றார். உருவாக்கும் எம்மை உன் சொல்லில் வாழ்ந்தார். ஓரெங்கும் அமைதி உன்னாலே தானே என் இயேசு தெய்வமே. எனதாக மாறு எல்லாமையாகு, எனதாக மாறு எல்லாமையாகு. இறை வார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறை வார்த்தை கேட்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டா அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே சாகார்.
எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் என்றாலே 12 அப்போஸ்தலர்களை உள்ளடக்கிய ஒரு நூல்தான். உயிர்த்த ஆண்டவரை எங்கெல்லாம் அவர் கண்டார்களோ அவருக்கு சான்றாக சாட்சி பகரக்கூடிய வாழ்வை வாழ்ந்தவர்கள்தான் 12 திருத்தூதர்கள் என்பதை இந்த திருத்தூதர்கள் பணி நூல் எடுத்துரைக்கின்றது. அதிலும் இன்று புதுமையாக புனித பிலிப்பு, திருத்தூதர் புனித பிலிப்புவின் அற்புதமிக்க செயலை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கிறது என்பதை நாம் காண முடிகின்றது. திருத்தூதர் பிலிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர். திருமணம் செய்யப்பட்ட போதிலும், திருமணமாகிய ஒரு நபராக இருந்த போதிலும், இறைமகன் இயேசு கிறிஸ்து புனித பிலிப்புவை அழைத்த போது தன்னோடு இருந்த சகோதரிகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார். இப்படியாக இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாகவும் கடவுள் தூய ஆவியானவர் மூலம் அவருக்கு வழி அனுப்பி வைக்கக்கூடிய இடத்திற்கு அவர் செல்லக்கூடியவராக இருக்கின்றார். அங்கு சென்ற இடத்திலும் அற்புதம் நிகழ்த்தக்கூடிய நிகழ்வை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. புனித பிலிப்பு இயேசுவை இந்த உலகிற்கு எடுத்துரைக்க, உயிர்த்த ஆண்டவரை இந்த உலகிற்கு எடுத்துரைக்க, சான்று பகர, தன்னுடைய வாழ்விலே ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். அதேபோல் நாமும் நம்முடைய வாழ்வில் இயேசுவை பிறருக்கு பறைசாற்ற வேண்டுமென்றால், அவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டுமென்றால், நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களை நாம் மகிழ்ச்சியோடு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நற்செய்தி வாசகத்தை சற்று உற்று நோக்கினோம் என்றால், வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நற்கருணையை இறைமகன் இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஏற்படுத்தினார் என்று நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக உணர வேண்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்கருணையை தனது உணவின் போது ஏற்படுத்தினார். சீடர்களோடு உணவு அருந்துகிற போது கடைசியாக அந்த இயேசு தனது பிரசன்னத்தை நற்கருணை வடிவிலே உருவாக்கினார். தான் இவர்களை விட்டு பிரிந்தாலும் இந்த நற்கருணையின் பிரசன்னத்தின் வடிவிலே நான் இருக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்றே உருவாக்கினார் நற்கருணை. அந்த நற்கருணை நாதர் தான் இன்று கத்தோலிக்க திருச்சபைக்கு பெரும் மகிழ்ச்சியும் மகிமையையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதேபோல் நமது கத்தோலிக்க திருச்சபையில் மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடியது
திருப்பலியின் வழியாக நாம் கொண்டாடுகின்ற அந்த நற்கருணை கொண்டாட்டம்தான். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை முழுமையாக நாம் அனைவருமே உணர முடிகின்றது. இப்படி உணர்கின்ற நாம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அனைவருமே முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கையில் யார் என்னை எதையும் செய்ய முடியாது. கடவுள் நம்மோடு அவர் இருக்கின்ற போது யாரும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது என்று பவுலடிகளார் கூறுகின்றார். அப்படி இயேசுவின் பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாக நாம் அனைவருமே இந்த திருப்பலி நம்மை முழுமையாக இயேசுவின் பிரசன்னத்தை உணர, நற்கருணை வடிவிலே இயேசுவின் பிரசன்னத்தை உணர அழைக்கின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் அனைவருமே நினைவு கூறுகின்றோம். அவர் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கூறி அந்த நற்கருணையை அந்த சீடர்களுக்கு விட்டு சென்றார். அப்படி நாம் பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்விலும் நற்கருணை மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக நாம் அனைவருமே வாழ வேண்டும். ஆகவே திருப்பலிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக நாம் நம்மையை முழுமையாக தயாரித்து தகுந்த முறையில் நற்கருணை வாங்க வேண்டும். முன்னுரையிலே நாம் சொன்னது போல தகுந்த முறையில் தயாரித்து நற்கருணையை உண்ணுகிறவர்கள் நற்கருணையாகவே மாறுகிறார்கள் என்று புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். அப்படி நம்முடைய வாழ்வை முழுமையாக நற்கருணைநாதர் மீது விசுவாசம் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற போது நமது வாழ்வு சிறப்பாக அமையும். நம்மை விட்டு பிரிந்து சென்ற பிற சபையினர் கூட ஆங்கிலிக்கன் திருச்சபையில் இல்லாத ஒரு சிறப்பு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்றது. அது என்னவென்றால் நற்கருணை, அன்னை மரியாளுக்கு நாம் செலுத்துகின்ற வணக்கம். இவை இரண்டும் தான். இவை இரண்டுமே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு மிக முக்கியமானவை என்பதை நாம் உறுதியாக முழுமையாக விசுவசித்து நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நற்கருணை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது புனித அகுஸ்தினார் மீண்டும் கூறுகின்றார், இறைவா, உம்மை அடைகின்ற வரை எங்கள் உள்ளம் நிறைவடைவதில்லை. இறைவா, உம்மை அடைகின்ற வரை எங்கள் உள்ளம் நிறைவடைவதில்லை என்று புனித அகுஸ்தினார் கூறுகின்றார். அதே போன்று, ஓ புனிதமிகு திருவிருந்தே, உன்னில் கிறிஸ்து உண்ணப்படுகிறார், அவரின் பாடுகள் நினைவு கூறப்படுகின்றன, எம் அகம் அருளால் நிரப்பப்படுகிறது, இனி வரும் மகிமையான வாழ்விற்கு எமக்கு அச்சாரமாக அளிக்கப்படுகிறது என்று புனித தாமஸ் அக்குவினாஸ் நற்கருணையை பற்றி கூறுகின்றார். நற்கருணை நம்முடைய மகிமையான வாழ்விற்கு ஒரு அச்சாரமாக விளங்குகின்றது என்பதை புனித தாமஸ் அக்குவினாஸ் கூறுகின்றார். ஆம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மூவொரு கடவுள், ஒரே கடவுள், 3 ஆட்களாக இருக்கின்றார், ஒரே கடவுளாகவும் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி. இறைமகன் இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து கூறுகின்றார், என்னை அறிந்திருக்கிறவர்கள் என் தந்தையை அறிந்திருக்கிறார்கள் என்று. என்னை அறிந்திருக்கிறவர்கள் என் தந்தையை அறிந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். அப்படி நாம் பார்க்கின்ற போது தந்தையாகிய கடவுளை வெளிப்படுத்த தன்னிலே முழுமையாக இந்த உலகுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளை அவரிலே முழுமையாக பிரதிபலித்தார். என்னை அறிந்தவர்கள் என் தந்தையை அறிந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். தந்தையாகிய கடவுளும்
இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் அந்த தூய ஆவியானவரின் கொடைகளும் கனிகளும் வெளிப்படுகின்றது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி முழுமையாக உணர்ந்து கொள்கின்ற நாம் நம்முடைய வாழ்வில் தந்தை, மகன், தூய ஆவி இவர்கள் மூவருவாக இருந்தாலும் ஒரே கடவுள். இப்படி இந்த ஒரே கடவுள் எப்படி 3 ஆட்களாக இருக்கின்றார் என்று நாம் அறிந்திருந்தாலும் நமக்கு ஒரு புதிராகவே மறை உண்மையாகவே இருக்கின்றது என்பதை விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையை முழுமையாக பிரதிபலித்தார். இயேசுவை கண்டவர்கள் தந்தையை கண்டார்கள் என்பதை புனித பிலிப்புவுக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். அதேபோல் திருக்குடும்பத்தில் 3 நபர்கள் உறுப்பினராக இருக்கின்றார்கள். ஒன்று சூசையப்பர், குழந்தை இயேசு, அன்னை மரியாள். இவர்கள் மூவரும் இணைந்ததுதான் ஒரு திருக்குடும்பம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகம் நற்கருணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்க வேண்டும். நற்கருணை நாதர் நம் ஒவ்வொருவரையும் அவரது பிரசன்னத்தால் உணர வைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவர் நம்மோடு வாழுகின்ற போது அவருடைய செயல்களை நாம் அறிந்து கொள்வதில்லை. நம்மை விட்டு பிரிந்து சென்றால்தான் அவரை பற்றிய தாக்கங்கள் நமது மனதிலே எழுகின்றது. ஆகவே நற்கருணை நாதர் நம்மோடு இருக்கிறார், நம்மிலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் அனைவருமே உணர வேண்டும். அவரின் பிரசன்னத்தை உணர்கின்ற நாம் இந்த அற்புத குழந்தை இயேசுவின் ஆலயத்தில் அற்புத குழந்தை இயேசு வழியாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை முழுமையாக உணர வேண்டும். அந்த அற்புத குழந்தை இயேசு நம்மையெல்லாம் வழி நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நாம் கேட்கின்ற வரங்களை முழுமையாக கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். திருத்தூதர்கள் இயேசுவை முழுமையாக அறிக்கையிட்டது போல திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கின் வழியாக இயேசுவின் சீடர்களாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசுவை இந்த உலகிற்கு பறைசாற்ற, இயேசுவின் சாட்சிகளாக வாழ, இயேசுவை பிறருக்கு எடுத்துச் சொல்ல, இயேசுவின் போதனைகளை கடைபிடிக்க, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ நாம் அனைவருமே முன்வர வேண்டும். ஆகையால் அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீரை அபரிவிதமாக பெற்றவர்களாக நாம் அனைவருமே நற்கருணைக்கும் அந்த திருப்பலிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். இத்திருப்பலியானது நன்றியதிலாக ஜோஸ்பின் ஆர்னஸ் குடும்பத்தாருக்காக, டெரன்ஸ் குடும்பத்தாருக்காக, வினிதா, தியானா, ஜோ பெரைரா, சாந்தி, தீபா, மேரி, பாலாஜி, ஜிசூசா, சோஃபியா குடும்பத்தாருக்காக, ஆண்டனி சாமி, மார்கரெட் குடும்பத்தாருக்காக, இருதயராஜ் பெனேரோ குடும்பத்தாருக்காக, அருள் குடும்பத்தாருக்காக, தாமஸ் திலீபன் குடும்பத்தாருக்காக, மிஸ்ஸஸ் தேவராஜ் குடும்பத்தாருக்காக, மேலும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜிவி வில்லியம், ஜூலியட் நற்சுகத்திற்காக பிரசன்னா, கேத்ரின், மரியா இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அடைய, ஆஞ்சலின் ஷாலி நன்றாக கற்க, அன்சி ஜோசப் தனக்கு வரன் கிடைக்க, வினீதா தயானா தனக்கு மகப்பேறு சுமூகமாக நிறைவேற, ஷோபா நல்ல மாப்பிள்ளை கிடைப்பதற்காக, வினிதா டயானா தனக்கு ஊதியத்தில் பாதுகாப்பு கிடைக்க, சாந்தி நற்சுகம் பெற, ஜான்சி காட்வின்
தனக்கு குழந்தை பேறு கிடைக்க ஆர்த்தி வின்சென்ட், தனக்கு நல்ல தேர்ச்சி கிடைக்க லூர்து சேவியர் நற்சுகத்திற்காக, ஒய் அருள் குடும்பத்தாருடைய நற்சுகத்திற்காகவும் தேவைகளுக்காகவும், ராகா மெட்டல் வளர்ச்சி அடைய, ரோஷ்னி சுகா காத் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, ஆண்டனி தாமஸ் ரட்சகன் நற்சுகத்திற்காகவும் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கவும், இமானுவேல் நற்சுகத்திற்காக, மேலும் அல்ஃபோன்ஸ் ஜபமாலா, இருதயராஜ், டேவிட் ஜெயராஜ், சலேத் மேரி, இருதயநாதன், வின்சென்ட் புஷ்பமேரி, பாக்யமணி, அருள்ராஜ், சந்தியாகு, தைரியம், மேரி தைரியம், ஆண்ட்ரூ தைரியம் என்னுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஏழை உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றே ஏற்றருள் வீரம் பிதாவே, ஏற்றருள் வீரியம் பிதாவே. நீல கிண்ணரசமதிலே நீதுளி போலே கலந்து நேசரேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டே அருள் புரிவீர், ஆசை கொண்டே அருள் புரிவீர். இன்றும் என்றும் உம்முடனே இயேசுவே நான் வாழ்ந்திடுவேன். இனிமேல் வாழ்வது நானல்ல, இயேசுவே என்னில் வாழ்ந்திடுவார் என்ற வார்த்தை எனக்களிப்பீர், என்ற வரத்தை எனக்களிப்பீர். ஏழை அந்தன் உள்ளத்தை ஏந்தி தட்டில் தாங்கியே வாழும் செயலும் சிந்தனையும் வாஞ்சையோடு அளிக்கின்றே ஏற்றருள் வீரம் பிதாவே, ஏற்றருள் வீரியம் பிதாவே. கிண்ணரசமதிலே நீதுளி போலே கலந்து நேசரேசுவின் பாசத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டே அருள் புரிவீர், ஆசை கொண்டே அருள் புரிவீர். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த ஜனத்தின் நலனுக்காகவும் உமக்கு நீதிபடி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் இரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு இயேசுவின் திருப்பெயரால் உம்மிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என உறுதியாய் நம்புகிறோம். ஆகவே அத்திருப்பெயரை முன்னிட்டு இன்று எங்களை காணிக்கைகளை ஏற்றருளும்.
உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து கையளித்து உன் திருமணம் இடையராது பரிந்து பேசி எங்களை காத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலையுண்டு அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, மூடுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வொன்றுமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவோ உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் உள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய சார்ச் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரை நினைவுந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவுந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவர் கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் ஒன்றாயிருந்தவராகிய புனித நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு கிடைத்தவர்களும் எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை உட்படுத்தவும். எங்களை சோதனையிடாதையும் தீமையில் செலுத்தவும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. செம்மறியின் விருந்துக்கு
அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். வானிலமுதேவா என் வாழ்வின் உயிரேவா, தேனி நீமை தேங்கும் சூளை தேடும் உணவாய் வா. தேனி நீமை தேங்கும் சூளை தேடும் உணவாய் வா. வானிலமுதேவா என் வாழ்வின் உயிரேவா, தேனி நீமை தேங்கும் சூளை தேடும் உணவாய் வா. தேனி நீமை தேங்கும் சூளை தேடும் உணவாய் வா. வாழ்விக்கும் நல்லாயன் இயேசுவே நீர், உன்னிடம் வாழ்கின்ற ஆடுகள் யார்? வாழ்விக்கும் நல்லாயன் இயேசுவே நீர், உன்னிடம் வாழ்கின்ற ஆடுகள் யார்? பொல்லாதாடு போல் சிதறினாலும் உன் மந்தையில் சேர்ப்பாயே நல்லாயனே. பொல்லாதாடு போல் சிதறினாலும் உன் மந்தையில் சேர்ப்பாயே நல்லாயனே. வாரினாமுதேவா என் வாழ்வின் உயிரேவா, தேனிமை தேங்கும் சூளை தேற்றும் உணவாய் வா. தேனிமை தேங்கும் சூளை தேற்றும் உணவாய் வா. வாழ்வோடு சாலம் மாறிடவே வானவர் வியக்க நீ எழுந்தாய். வாழ்வோடு சாலம் மாறிடவே வானவர் வியக்க நீ எழுந்தாய். என் வாழ்வின் பொருளே நீ அல்லவா, என் வாழ்வின் வழியும் நீ அல்லவா. என் வாழ்வின் பொருளே நீ அல்லவா, என் வாழ்வின்
அமுதேவா என் வாழ்வின் உயிரேவா தேனில் நீரி வைத்தேங்கும் சுனை தீற்றும் உணவாய் வா தேனில் நீரி வைத்தேங்கும் சுனை தீற்றும் உணவாய் வா வாழ்விக்கும் நல்லாயன் இயேசுவே நீர் உன்னிடம் வாழ்கின்ற ஆடுகள் யார் வாழ்விக்கும் நல்லாயன் இயேசுவே நீர் உன்னிடம் வாழ்கின்ற ஆடுகள் யார் பொல்லாதாடு போல் சிதறினாலும் உன் மந்தையில் சேர்ப்பாயே நல்லாயனே பொல்லாதாடு போல் சிதறினாலும் உன் மந்தையில் சேர்ப்பாயே நல்லாயனே. அனைவரும் மண்டியிடுவோம். நிறைய விண்ணப்பத்திருக்கின்ற மக்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். கடன் தொல்லை தீர வேண்டும், மகப்பேறு கிடைக்க வேண்டும், நல்ல வரன் கிடைக்க வேண்டும். பெண்டு பிள்ளைகளை உதறி தள்ளி குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். கட்டிய வீடு பாதியிலே நிற்கிறது, முடிவடைய வேண்டும். வட்டிக்கு மேல் வட்டி கட்டி கடன் தொல்லை கூடி வருகிற பொழுது தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று எண்ணுகின்றவர்கள் மன உறுதியோடு வாழ வேண்டும். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி புதுமை நிறைந்த ஜெபத்தை சொல்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் விளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் என்ற வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். பிறரை வாட்டி வதைக்கின்ற துன்பங்களை எல்லாம் நம்முடைய துன்பங்களாக ஏற்று அந்த துன்பங்கள் அகலுவதற்காக இப்பொழுது இறைவேற்றல் செய்வோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். கேட்டால் கிடைக்கும், தட்டினால் திறக்கும், தேடினால் கண்டடைவோம் என்ற நம்பிக்கையோடு கேட்போம். ஓ இயேசுவே, கேளுங்கள் பெறுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறந்து கொள்ளும் என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக நாங்கள் தட்டுகின்றோம், தேடுகின்றோம், கேட்கிறோம். நாங்கள் கோரும் இவ்வரத்தை கொடுத்தருளுமாறு கேட்கிறோம். இயேசுவின் திருப்பெயரை தவிர எந்த பெயரையும் வைத்து நாம் கேட்க முடியாத நிலையில் நமக்கு விசுவாசத்தோடு அவர் பெயரால் கேட்டால் அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது கேட்போம். ஓ இயேசுவே, என் பெயரால் நீங்கள் தந்தையை கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் என்று மொழிந்தீரே. உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் அவசர மன்றாட்டை அளித்தருளுமாறு உமது பெயரால் தாழ்ந்த உள்ளத்தோடு உம் தந்தையை இறங்கி கேட்கிறோம். நாம் அழியலாம், அனைத்தும் ஒழியலாம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனை என்றும் மாறாது, அழியாது என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது கேட்போம். ஓ இயேசுவே, விண்ணும் மண்ணும் அழிந்து போகும்,
ஆனால் என் சொற்களும் ஒருபோதும் அழியாது என்று மொழிகிறேன். உமது திருத்தாயார் தூய மரியாளின் பரிந்துரை வழியாக எங்கள் ஜெபம் பலிக்கும் என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். வார்த்தை மனு வருவானார், நம்மிடையே குடிகொண்டார், வார்த்தை மனு வருவானார், நம்மிடையே குடிகொண்டார், வார்த்தை மனு வருவானார். நம்மிடையே குடிகொண்டார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாம் அர்ச்சிக்கப்படுவதாகும் ராஜ்யம் வருகமுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். கடன் தொல்லை தீர வேண்டும் என்று விண்ணப்பித்தவருக்காக சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவாம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது நன்மை வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகப்பேறு வேண்டும் என்று வேண்டியவருக்காக சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிற உள்ளங்களுக்காக சொல்வோம். கட்டிய வீடு பாதியிலே நிற்கின்ற நிலையில் இருக்கின்றவர்கள் முழுவதுமாக முடிக்க அவர்களுக்கு உதவி கிடைக்க ஜெபிப்போம். இரண்டு ஆண்டுகளாக குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டு தன்னுடைய அலுவல்களில் ஈடுபட்டிருக்கிற நல்ல கணவருக்காக நன்றி உள்ளத்தோடு சொல்வோம். ஐபிஎம் கம்பெனியில் பணிபுரிகின்றவர் கனடாவுக்கு செல்வதற்காக 6 மாதங்களாக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உழைப்பில் உயர்வும் உழைப்பிற்கேற்ற ஊதியமும் கிடைக்க சொல்வோம். படிக்காமல் காலத்தை விரயமாக்குகின்ற வாலிப வர்க்கத்தினர் பெற்றோர் சொல்படி நடக்க செபிப்போம். கட்டிய கணவன் தன்னுடைய தீய பழக்க வழக்கங்களினால் அராஜகத்தோடு அத்துமீறல் செய்கின்ற நிலையிலிருந்து மாறுவதற்கு ஜெபிப்போம். அஜிஷ்ட மரியாயே, சிரேஷ்டரே மாதாவே, பாயலார்களுக்காக இப்பொழுது டெட் தேர்விலே எழுதியிருக்கிறவர்கள், பள்ளி இறுதி ஆண்டை சந்திக்கிறவர்கள், மேல்நிலை பள்ளி தேர்வுகளை முடித்தவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற குரூப்பும் கிடைக்க ஜெபிப்போம். அஜிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளுக்காக இப்பொழுது இந்து சமயத்தை சார்ந்த சரஸ்வதி என்பவர் 3 விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்கிறார். தன் மகளுக்கு வரன் கிடைக்க வேண்டும், மகனுக்கு வேலை கிடைக்க வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு உடல் சுகம் பெற வேண்டும். அவருக்காக ஜெபிப்போம்.
மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது மரணத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 2014 விண்ணப்பித்து தனக்கு பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சாந்தோம் பேராலயத்தை சார்ந்த குடும்பத்திற்கு 2017 அவருக்கு குழந்தை பேறு கிடைத்ததற்காக நன்றி உள்ளத்தோடு ஜெபிப்போம். மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிகளாக இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை உண்டியலில் ஒரு தாயினுடைய விண்ணப்பம் போடப்பட்டிருந்தது. அதில் தன்னுடைய மகனுக்கு தலையில் ஏற்பட்ட ஒரு நோய் தீர்ந்ததற்காகவும் தன் மகளுக்கு தொழுநோயிலிருந்து குணம் பெற்றதற்காகவும் நன்றியறிதலோடு இப்பொழுது அனைவருமாக சேர்ந்து சொல்வோம். அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசனுடைய மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த விண்ணப்பத்திற்கு அனைவருக்கும் இயேசுவே அபயம் என்று எழுந்து நாம் மானசீகமாக பாடுவோம். அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, ஆறுதல் தேடி வருகின்றேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, ஆறுதல் தேடி வருகின்றேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே. மயங்கும் மாலை பொழுதிலே மன்னவன் இயேசுவே நீர் வருவீர். மயங்கும் மாலை பொழுதிலே மன்னவன் இயேசுவே நீர் வருவீர். பாதை பயணத்தில் தெரியவில்லை, பயணத்தில் களைப்பும் தீரவில்லை. பாதையில் பயணத்தில் தெரியவில்லை, பயணத்தில் களைப்பும் தீரவில்லை. எங்கே போகிறீர்கள் இயேசுவே, என்னுடன் தங்க வாருமே. அபயம் தர வேண்டும் இயேசுவே, அபயம் தர வேண்டும் இயேசுவே, ஆறுதல் தேடி வருகின்றேன். அபயம் தர வேண்டும் இயேசுவே. கடலில் அலைகள் உயர்கையிலே சீடர்கள் கண்டு சோர்கையிலே, கடலின் அலைகள் உயர்கையிலே சீடர்கள் கண்டு சோர்கையிலே, போதகரே என்று அழைக்கையிலே பொங்கிய கடலை அடைத்தீரே. போதகரே என்று அழைக்கையிலே பொங்கிய கடலை அடைத்தீரே. எங்கே போகிறீர் இயேசுவே, எங்கை நீதயம் வாருமே.
இயேசுவே அபயம் தர வேண்டும் இயேசுவே ஆறுதல் தேடி வருகின்றேன் அபயம் தர வேண்டும் இயேசுவே. அந்தோனியார் சிற்றாலயத்திற்காக டெல்பின் மேமை நாம் ஒரு ஒருங்கிணைப்பாளராக நியமித்தோம் பங்கு பேரவையில். இதுவரை அவர்கள் இன்றைய நாளுக்கு வரை ஏறக்குறைய 20 குடும்பங்களை சந்தித்து 1,38,000 ரூபாய் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறார். கரவொலி எழுப்பி பாராட்டுகளை தெரிவிப்போம். அதனுடைய விவரங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே வாசிக்கப்படும். நாம் மீட்படைவதற்கு இயேசுவின் பெயரை தவிர இவ்வுலகில் மனிதருக்கு வேறு பெயர் அளிக்கப்படவில்லை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க இறைவா, இயேசுவின் திருப்பெயருக்கு மாந்தர் அனைவரும் அண்டையிடவும் அப்பேராலே படைப்பெல்லாம் மீட்படையும் வேண்டுமென திருவுளமானி நாங்கள் திருப்பலியின் வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க தயவாய் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசுவின் ஆசி பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பாடக குழுவினர் பாட அனைவரும் வரிசையாக வந்து அர்ச்சிக்க பெற்ற எண்ணெயை நெற்றியில் பெற்று சென்று இந்த அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெயால் பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள், நன்றி கூறியிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் வரிசையாக வந்து இந்த அர்ச்சிப்பு எண்ணெயை பெற்று அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீரை முழுமையாக பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆயிரம் நாவு வேண்டும் ஆண்டவா உனை புகழ, ஆயினும் இயேசுவே உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே, உன் புகழ் பெரியதே.